குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 13/6/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52, திதி பிற்பகல் 2:12 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் அதிகாலை 1:47 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாமயோகம் மாலை 4:15 வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் பிற்பகல் 2:12 வரை வணிசைகரணம், அதன் பின்பு பத்திரைகரணம். நாமயோகம் அதாவது அமிர்தாதி யோகம். இன்றைக்கி அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 1:47 வரை அஸ்தம் நட்சத்திரம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் சந்திரன் அதாவது 9:37 மேலே சந்திரன் ரிஷபராசிக்குள் பிரவேசமாகிறார். துளாராசிக்கு சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரத்துக்கு ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமைனா நம்ம பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் துளசியும் வில்வமும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க. போகிற காரியம் சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, கிருத்திகை வேறு. இன்றைக்கி கிருத்திகை, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டோம், திருப்பி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதை விட நமக்கு உபயோகமானதை பற்றி நம்ம பேசலாம். அவன் முதல்ல கோச்சாரத்தை பார்த்துட்டு, இன்றைக்கி குண்டு மணின்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பேர் குன்றி மணி அதுக்கு. ஆனால் நம்மெல்லாம் சொல்கிறது குண்டு மணின்னு சொல்லுவோம். நான்லாம் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் டப்பாவாக இருக்கும். இந்த பிள்ளையார் கண்ணு வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் குன்றுமணி. அந்த குன்றுமணியை பற்றி நான் இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுக்க போகிறேன். அது எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்றத பற்றியும் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க படுத்தலாம். கிடைக்கிறவங்க வாங்கி அதை செய்யுங்க, கிடைக்காதவங்க சொல்லுங்கள், நான் வாங்கி அனுப்புகிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரிஜினல் வாங்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குண்டுமணியை உளுந்தில் நல்லா செஞ்சுட்டு காய வச்சுட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணி விற்கிறாங்க. அது மாதிரிலாம் ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? இதில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அந்த குண்டுமணி அந்த விதையோட இலையோடு சேர்த்து வாங்கும்போது தான் அது ஒரிஜினல் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் அதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன். அது எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்றதும் சொல்கிறேன். நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன். மிதுனத்தில் புத பகவானும் மாந்தி பகவானும், கடகத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும். இன்றைய தினம் 9:27 சந்திர பகவான் ரிஷபராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். சரி, இன்றைய தினம் நம்ம இந்த குன்றுமணி பற்றி பேசணும். இந்த குன்றுமணி அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதமான கலர்களிலும் கிடைக்கும். ஆனால் அதிகபட்சமாக கிடைக்கிறது இந்த கருப்பு, சிகப்பில் கருப்பு ரவுண்டாக வச்சு கண்ணு மாதிரி கிடைக்கும். அதுதான் நிறைய கிடைக்கும். மற்ற கலர்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலேயும் பச்சை, கருப்பு, மஞ்சள், வெள்ளை கூட கிடச்சிரும். அதிகமாக வெள்ளை கூட கிடச்சிரும். இந்த மாதிரி கலர் கிடைக்கிறது கஷ்டம்.
இப்போ முதல்ல நம்ம பச்சையை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா பச்சை அப்படின்றது வந்து மகாலட்சுமியினுடைய ஒரு நிறம். அதே போல் அது வந்து வியாபாரத்திற்கும் பணப்பெட்டியில் வைப்பதற்கும் மிக மிக அருமையானது. அதே போல் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, அந்த இடத்துல இதை வைக்கலாம். எப்படி வைக்கணும் அப்படின்னா, சில பேர் லெதர் பர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த லெதர் பர்ஸ்லலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய லெதர் பர்ஸு வந்து மாட்டுத்தோலில் செய்கிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன தோலில் செய்கிறாங்க? மாட்டுத்தோலில் செய்கிறாங்க. அதனால் வந்து அந்த லெதர் பர்ஸெல்லாம் உபயோகிக்காமல் நல்ல ஒரு மஞ்சள் கலந்த பையில், வெள்ளை பை, இந்த மாதிரி வெள்ளை கலர் பர்ஸு, இந்த மாதிரி பர்ஸில், சாதாரண பர்ஸில் இதை வைத்தால் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு, உடனடி பணவரவு இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி நகை, பணம், சொத்து, டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, பத்திரங்கள், அந்த வைக்கிற இடத்துல இதை வைத்தால் அது பன்மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்பை இந்த பச்சை குன்றுமணி உங்களுக்கு செய்யும். நீங்கள் அப்படி உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்பலாம் கிடையாது. இது வந்து நிறைய காசு, நிறைய இது அப்படிலாம் கிடையாது. இது வந்து குறைஞ்சபட்சம் 5 குண்டு மணி ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு கட்டி உள்ளே வைக்கணும். அப்படி இல்லை 5 குண்டு மணி ஒரு இது பர்ஸில் போட்டு வைக்கணும். ஏன்னா எதுக்கு தாயத்தில் போட சொல்கிறேன் அப்படின்னா, அது எங்கேயும் தொலையாது. நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இதுலேயோ கட்டி வைக்கும்போது அது என்னவோ ஏதோன்னு நினச்சி சில பேர் தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் இந்த குண்டுமணிலாம் கிடைக்கிறது, நீங்கள் நினைக்கிறீங்க கொல்லிமலைலாம் நிறைய விற்கிறாங்க அப்படின்னு. கொல்லிமலையில் கூட நிறைய ஏமாத்து வேலை இருக்குது. அதனால் கவனமாக பார்த்து வாங்கி அதை செய்யுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பலாம் கிடையாது, வெறும் 1000 ரூபாய் தான் ஆகும் கொரியர் சார்ஜோடு சேர்த்து. அதை தாயத்துக்குள்ளவே போட்டு அனுப்ப. தாயத்தை நான் வந்து ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணி அனுப்ப மாட்டேன். ஏன்னா வேணும்னா நீங்கள் திறந்து அதை பார்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்குள்ளே ஒரு வேரும் போட்டு அனுப்புவேன். அப்படி வேணுன்றவங்க நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லை மெசேஜில் போடுங்க. இன்னும் குண்டுமணி நிறைய இருக்குது. கருப்பு குண்டுமணி எதற்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. தலைவலி இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா, ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன், கோபத்தை கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக பார்த்துடணும். மற்றபடி உங்களுக்கு நிதி மேலாண்மை குறித்த தெளிவுகள்லாம் பிறக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உயர்கல்வி ஆலோசனைகள் கிடைக்கும். பழைய சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. பொன்பொருள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்த கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு வழியில் ஆதாயகரமான சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் நல்ல வருமானமும் வரும். அதே சமயத்தில் செலவுகளும் கூடும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, 12இல் இருக்கின்ற சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளாரே வரார்.
சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சிந்தனை செய்யறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிந்தித்து எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரம் இன்றைய நாள். அதே மாதிரி நண்பர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள்லாம் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி தடைப்பட்ட வேலைகளாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய தினம் உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கு இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கி கவலைகள்லாம் மறையும். உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. தள்ளிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் அதை பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வாக்கு பலிதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் விவேகத்தோடு செயல்படுங்கள். உணவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இன்றைக்கி இருக்கணும். அதே மாதிரி மனதில் இருக்கின்ற ஒரு விதமான அச்சம், பயம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நேரிடும். அதே போல் குடும்பத்திலும் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி வாயு உண்டான பொருட்களை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும். கடினமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் சார்ந்த பயணங்கள் மூலம் மேன்மை ஏற்படும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம். அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் முயற்சி பண்ணணும். அதே சமயத்தில் இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறும். நட்பு வட்டாரம் இன்றைக்கி மேலோங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதிசய தெற்கு திசை அதிசயின் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் மேம்படும். மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் வழியாக உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் தாயாரின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். இன்றைக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். தொழிலில் மேன்மை ஏற்படும். தொழிலில் லாபத்தையும் இன்றைக்கி கொடுக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும்
அதனுடைய பார்வை தன்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தை பார்க்குது. அதனால் இதுவரைக்கும் உடலில் இருந்து வந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் தடங்கல்கள் தடைகள் இதெல்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது. அதிசய தெற்கு அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லாவற்றிலும் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. திடீர் பண வரவும் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஆதாயமும் லாபமும் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு அரசு பணியில் வேலை செய்பவர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனம் மாற்று சிந்தனைகள்லாம் ஏற்படும். விவசாயத்துறையில் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். குடும்ப பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி சொத்துக்கள் வழியில் இன்றைக்கி அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருந்தாலும் கணவனாக இருந்தால் மனைவி ஆரோக்கியம், மனைவியாக இருந்தால் கணவனின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கே இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் 9:30 மணிலேருந்து சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய பிடிவாதமாக ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கங்க. வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறை, காப்பீடு துறை, இது சார்ந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி பொறுமையாக செயல்படுங்க. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் தடை தாமதம் நிறைந்த நாளாக இருக்கும். விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நண்பர்களின் ஆலோசனை புதிய மாற்றத்தை உருவாக்கி தரும். அதே மாதிரி சோர்வுகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் பலரின் நம்பிக்கையை பெற்று இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அந்த செயல்பாட்டில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கி சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். எடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு தன்மை. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல்லாம் அமையும். கடன் சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் சூழ்ச்சியை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இன்றைக்கி ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு இன்றைக்கி ரொம்ப தேவை. அதே மாதிரி இன்றைக்கி வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இன்றைய தினம் எல்லா சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய செயல்பாட்டில் ரொம்ப கவனம் தேவை. வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். பண வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காரு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு முயற்சி ஏற்படும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்த்துட்ருக்காரு. அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனத்தோடு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாட்டில் ரொம்ப கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளெல்லாம் நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதாவது விரயங்கள் குறைகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் திரும்ப வரக்கூடிய ஒரு தன்மை. அறிமுகம் இல்லாத எதிர்பாலின மக்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிர்பாராத வகையில் தன வரவுகளாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வீடு மனை தொடர்பான வில்லங்கம் இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகும். இப்போ வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அதில் வில்லங்கம் இருந்து அது சரி, சில பூர்வீக சொத்துக்கள் விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றதுன்னா அதில் வில்லங்கம் இருந்ததுன்னா அந்த வில்லங்கள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அரசு சார்ந்த உதவிகரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சுபம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. புதிய செயல் திட்டங்களை இன்றைக்கி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி எடுத்த காரியம் வெற்றி அடையும். வேலையாட்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு தருணம். உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் எதிர்ப்பு இருக்கும். அதை மட்டும் கவனத்தில் வச்சு இன்றைக்கி
சிறப்பாக செயல்படுங்கள், நன்றாக இருக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு 5லேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காரு. அதனால் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையும். கவலைப்பட வேண்டிய 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, உங்களுக்கு லாபஸ்தானத்தை. அப்போ தொழில் விருத்தி, தன விருத்தி எல்லாம் கிடைக்க இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கவனத்தில் வச்சு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைக்கி அதிசய தெற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.